ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் அவங்க ஹரிணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நாளை எப்படி ப்ரொடக்டிவ் டேவாக ஆக்கலாம். ஸோ எப்படி ஒன் டேவை நல்லா யூஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டடீஸ்க்கும் சரி, டைம் இருக்கிறத ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்லீப், நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் 24 மணி நேரத்தை எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டெஸ்டினேஷன் 12 கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வீடியோ என்னென்னா, ஸோ இன்றைக்கின்னு இல்லை, நாளைக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஜூன் 15 இல்லையா? ஸோ நாளைக்கு ஜூன் 16. ஸோ இந்த 16 ஒரே ஒரு நாள் எனக்காக ட்ரை பண்ணுங்கள், எப்படி ப்ரொடக்டிவாக சேஞ்ச் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் நாளைக்கு வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்த நாள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ அந்த நாளை எப்படி ஒரு நாள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட சேலஞ்ச். ஸோ மேக் ஒன் டே அஸ் அ ப்ரொடக்டிவ் டே. அது என்கிட்ட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஒரு நாள் மட்டும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த நாள் பண்ணாதீங்க, அடுத்த நாள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் திங். ஓகேவா? ஸோ அது என்னவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் சேலஞ்சாக எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் மேக் இட். ஸோ எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அக்கா நான் இந்த டே ப்ரொடக்டிவாக முடிச்சிட்டேன், இந்த டேட் போட்டு I'll completed. ஓகேவா? ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட்டட். அப்போ அந்த கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஒரு நாள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் இப்போ நான் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டடி பண்ணுறவங்க இருப்பீங்க. 2 டைப்ஸ் ஆஃப் இருப்பீங்க. என்ன அப்படின்னா மேஜராக இந்த 2 டைப் தான் இருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஸ்டடி பர்சன் அண்ட் மார்னிங் ஸ்டடி பர்சன். ஓகேவா? ஸோ இப்போ நைட் ஸ்டடி பர்சனாக இருந்தால் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஸ்டடி பர்சனாக இருந்தால் மார்னிங் நேரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் 6 o'clockலேருந்து உங்களுக்கு நான் ஒரு ஷெடியூல் கொடுக்க போகிறேன், இப்போ நான் தரப்போகிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் 8 o'clock or 9 o'clock எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே அந்த 3 hours ஆட் பண்ணிகிட்டே போங்க. ஓகேவா? நமக்கு நான் அந்த 2 hours 1.5 hours அந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். அப்படிங்கும்போது டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் த திங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நான் நார்மலாக நேரமாக எழுந்திருக்கிறவங்கள சொல்லலான்ட்ருக்கேன். இல்லைன்னா எப்படி போகலாம்? ஓகே, நான் லேட்டாக எழுந்திருக்கிறவங்கள சொல்லலான்ட்ருக்கேன். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு 6 o'clock ஃபிக்ஸ் பண்ணாலும் 8 o'clock ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பேலன்ஸ்டாக 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் 4 o'clock எழுந்திருக்கிறீங்கன்னா தூங்குற நேரத்தில் 2 மணி நேரம் சீக்கிரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்கிடுங்க. இல்லை அப்படின்னா லேட்டாக எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து தூங்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 2 மணி நேரம் லேட்டாக எழுந்திருக்கிறீங்க, 2 மணி நேரம் கழித்து தூங்குங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் மார்னிங் 6 o'clock எழுந்துடுறீங்க அப்படின்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வாக்கிங் போகிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அண்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான எல்லாமே முடிச்சுட்டு ஒரு வாக் போயிட்டு பிரைன் கொஞ்சம் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கும். நேராக போய் டெஸ்கில் உட்காரது, ஸ்டடி டேபிளில் உட்காரது, சேரில் உட்காரது படிக்கிறதுக்கு அதை பண்ணவே பண்ணாதீங்க. தட்ஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா இப்போ நாளை தொடங்கும் போது நேராக போய் நம்ம உட்காந்துடுறோம் அப்படின்னா டெஃபினெட்லி தூக்கம் தான் சொக்கிட்டே இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே நம்ம பிரெயினை ஆக்டிவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே எதுனா பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 ரவுண்ட் அடிக்கிறது, டீ போட்டு குடிக்க முடிஞ்சால் டீ போட்டு குடிங்க முடிஞ்சா. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ணுங்கள் பிரெயினை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இது 6:30 வரைக்கும். ஓகேவா? ஸோ 6:30க்கு அப்புறம் கையில் 6:30லேருந்து நம்மளோட ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 6:30 அப்படிங்கும்போது 6:30 to 8:30 ஒரு மேஜர் சப்ஜெக்ட் படிங்க. லைக் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி, இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் படிங்க. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் 8:30 அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துடும். அண்டு கொஞ்சம் 2 hours நீங்கள் கன்டினியூஸாக படித்து கொஞ்சம் இதாக இருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த 8:30க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8:30 to 9:30 ஜஸ்ட்
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஹவர் வந்து கண்டிப்பாக சாலிடாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும். ஏன்னா வந்துட்டு நேரமாக எழுந்திரிச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? தென் 9:30 to 11:30 அனதர் 2 ஹவர்ஸ் வேறு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. இப்போ மார்னிங் வந்து பாலிட்டி படிச்சிருந்துக்கலாம், அதோட ஹிஸ்ட்ரி படிங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் அதுவாக படிங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 11:30 to 12 வந்துட்டு அந்த டேவோட ரிவிஷன், மார்னிங் ஷிஃப்ட் ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்து மார்னிங் 2 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன அன்றைக்கி படிச்சிங்க அப்படின்றது எப்பயுமே ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? தென் 12 to 2 PM வந்துட்டு ஃபுட்டு, ரிலாக்ஸு ரெண்டுக்குமே. இப்போ இல்லை நான் 1 o'clock போகிறேன்னா ஸோ 1 o'clock நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 12 to 2 வந்துட்டு ஃபுட் வித் ரிலாக்ஸேஷன். தூங்குறதா இருந்தால் தூங்கிக்கோங்க, மொபைல் நோண்டுறதா இருந்தால் நோண்டிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் உங்களோட விருப்பம். ஓகேவா? தென் 2 to 4 வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 சப்ஜெக்ட் மார்னிங் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ எக்ஸ்ட்ரா அந்த 2 சப்ஜெக்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்டர் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வேலை பாருங்கள். ஓகேவா? ஸோ நோட்ஸ் எடுக்கிறது, தென் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த 2 சப்ஜெக்டோட மெயின் திங்ஸ், அன்றைக்கி என்ன படிச்சிங்க, க்ரக்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிவிங்க. நோட் கம்பைலேஷனுக்கு அந்த சப்ஜெக்டோட நோட் கம்பைலேஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தென் 4 to 4:30 வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரிவிஷன் மறுபடியும் அந்த 2 ஹவர்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட ரிவிஷன் பார்த்துருங்க. ஓகேவா? தென் 4:30 to 5:30 வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 1 hour வந்துட்டு நமக்கு ஷார்ப்பாக. ஸோ நான் இது வந்து 1 day சேலஞ்சுக்கு தான் நான் கொடுக்குறேன். அப்படின்னா வந்துட்டு டெய்லி சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறதில்ல, டெய்லி ஷெட்யூல் கிடையாது. ஸோ இன்றைக்கி 1 day மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதனால அந்த 4 to 4:30 4:30 to 5:30 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படின்றத செக்லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மார்னிங் வந்து செக்லிஸ்ட் போட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா மார்னிங் நான் சொல்லலை, அது நான் மார்னிங் வேணாம் அப்படின்றதுனால தான். ஸோ என்ன பண்ணீங்க அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து நீங்கள் அன்றைக்கி டே என்ன எப்படி யூஸ் பண்ணீங்கன்றது நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ 4:30 to 5:30 அது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம யூபிஎஸ்சி தானே படிச்சுட்ருக்கோம். ஸோ யூபிஎஸ்சி பற்றின எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வந்துட்டு ரீகெயின் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் எப்படின்னா வந்து கரண்ட்டில் என்ன இது போயிட்டுருக்கு, ஸோ நம்ம எவ்வளோ தூரம் ப்ரிப்ரேஷனில் இருக்கோம், ஸோ நம்மளே மோட்டிவேட் பண்ணுறதுக்கான அந்த 1 hour யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் 5:30 to 6 வந்து ஆஸ் யூஷுவல் டீ டைம் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் 6 to 8 வந்து நம்மளோட பீக் ஹார்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. பிகாஸ் வந்துட்டு அந்த டைமில் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ சாயங்கால டைம் வந்து மைண்ட் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நியூஸ் பேப்பர் படித்து இன்றைக்கி தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரம் நியூஸ் பேப்பருக்காக கொடுத்து படித்து பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? தென் 8 to 9 வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு எதுனா கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நோட்ஸ் கம்பைல் பண்ணி வைக்கிறதோ, உங்களோட நோட்ஸு எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நோட்ஸ் இது வரைக்கும் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த மாதிரிலாம் இருக்குது, செப்பரேட்டாக நம்ம நோட் போட்டிருக்கோமா, நோட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஒரு செக் கொடுங்க. நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி ஹார்ஸ் தான் மாற்றல, கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டிவ் டேவாக தான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அது எல்லாமே செக் பண்ணுங்கள். ஓகே? தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 9 to 10 வந்து ஃபுட்டு as usual ரிலாக்ஸு. தென் 10 to 12 தான் நம்மளோட லாஸ்ட்டு டைமு. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துடுங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வச்சு இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு மாக் டெஸ்ட்டாக என்ன வேணாலும் அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் யுவர் டைம், யுவர் ஃபோன், யூடியூப் எல்லாமே அந்த டைமில் பண்ணலாம். ஸோ அந்த டைமை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த டே எப்படி முடிஞ்சிச்சு, எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, பர்டிகுலராக இந்த சப்ஜெக்ட் அதெல்லாம் கிடையாது. அந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா. ஸோ நான் தூங்குறதுக்கு வந்து 5 to 6 hours 6 to 7 hours கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு வந்துட்டு ஜஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி டே எனக்கு ப்ரொடக்டிவாக போச்சு. ஒருவேளை ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாட்டர்டே ஆர் சண்டே இந்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நான் வந்துட்டு நாட் ஒன்லி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஆர் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷனில் என்சிஆர்டி படித்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகேவா? இது எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவ் டேவை கொடுத்துச்சு அப்படின்றத ஃபர்தராக நம்ம எப்படி மூவ் பண்ணலாம், டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை. ஸோ மறந்துடாதீங்க, இதை முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே? ஸோ இன்னும் நல்ல வீடியோலேருந்து சந்திக்கலாம். until then bye from Harini. Ta-ta.